இப்ப சொல்லி இருக்கிறார். அதாவது எனக்கு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது, செக்ரட்டரி சார் பைலா பெனாபிட்டி சார் சொல்லி சைன் பண்ணி மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது. அதாவது நாளைக்கு நீ போயிடலாம், நீ போயிடலாம், அவரை சொல்ல விடுங்க, அவரை சொல்ல விடுங்க. இல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு மணி 8 மணிக்கு என்ன போக சொல்லி கடிதம் வந்திருக்கு. நான் சட்டப்படி போகணும், இல்லாட்டி சட்டம் பிரச்சனை. ஆனா நான் இந்த தமிழ் ஆக்களை வந்து நான் ஒரு நாளுமே துரோகம் செய்ய மாட்டேன். உப்பா போறது அம்மாரியே சாப்பிடல, கிரீன் கிராஸ்ல போய் சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பாடு. நோ 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 நோ, உங்களுக்கு சாப்பாடு கொண்டுறோம். நோ நோ டாக்டர், டாக்டர் இங்க வாங்க. நீங்கள் அர்ஜுனா 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 யூ கேன் லெட் இன்னசென்ட் பப்ளிக் on the street. டாக்டர் டாக்டர் நீங்கள் டாக்டர் இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி சாப்பாடு தராது போக கூடாது. நீ போக தூக்கி எறிங்க அர்ஜுனா, தூக்கி எறிங்க கூடாது. நீங்க சைன் பண்ணாதீங்க. சாப்பாடு வந்து பணி செய்யக்கூடிய இந்த வைத்தியர்கள், இந்த வைத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் நாளைக்கு படியா 8 மணி தான் சட்டப்படி நான் கடிதம் எடுக்கலாம். வற்புறுத்தி பார்த்தவ கடிதம் எடுங்கோண்டு யூடியூப்லயும் போயிட்டு பேஸ்புக்லயும் போட்டிருக்கேன்டா, நான் கடிதம் எடுக்கல. அதே போல சிங்களத்துல இருந்த கடிதத்தை எனக்கு பாஸ்கே தெரியும், நல்லா கதைக்க தெரியும், வாய்ச்சி காட்டினவ இல்ல இல்ல சட்டப்படி செல்லுவாங்க. இவர் என்ன தேவை போட்டு நேரத்தையாவது வாய்ச்சி காட்டு. நான் அதை பேச விட்டேன், வாய்ச்சி சொல்ல மாட்டேன். உண்மையாவே 3 நாள் சாப்பிடவே இல்லை. ஆட்ரை படுத்தினா இந்த கிளம்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு வந்து நாளைக்கு ஒபிஷரா போய் நான் இந்த மேசை சாப்பிடாங்க பேச பார்த்த மச்சான். 3 நாள் போய் உங்க இருந்து போட்டு வந்து பேச பாக்குறாங்க. நான் சாப்பிட்டேன் பண்ண மாட்டேன். சாப்பிட போகணும் படிக்கட்டேன். நான் உள்ளுக்கு இருக்கிறேன். நாளைக்கு 8 மணிக்கு போவேன். சாப்பாடு வரும் டாக்டர், நீங்க உள்ள போக கூடாது. நான் சொல்றேன்.